சொல்லுமா. என்னடி காலையில இருந்து ஒரு ஃபோன் கூட பண்ணல? ரொம்ப பிஸியா? சரி, கல்யாண வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? போது போது. என்னடி ரொம்ப இழுத்து சொல்ற? சரி, அதை விடுமா. உனக்கு அருண் ஃபோன் பண்ணானா? எங்க அவன் ஃபோன் பண்ணுவான்? எங்க இருக்கானோ, என்ன பண்றானோ, என்ன பிரச்சனையை இழுத்துட்டு வர போறானோன்னு ஒவ்வொரு நிமிஷமும் அவனை நினைச்சு நினைச்சு பக்கு பக்குன்னு இருக்க வேண்டியதா இருக்கு. அப்புறம் அவன் ஃபோன் பண்ணாட்டி என்ன? எனக்கு மட்டும் ஃபோன் பண்ணி காலையில இருந்து பேசவே இல்லையேன்னு கேக்குறல்ல. அதே மாதிரி நீ அருண்க்கும் ஃபோன் பண்ணி எங்க இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க வேண்டியதானே? பசங்கன்னா கண்டுக்காம விட்டுருவீங்க. அதான் அவன் அவனோட இஷ்டத்துக்கு தெரியறான். எப்ப பார்த்தாலும் ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு இருக்கான். பேசாம அதெல்லாம் தூக்கி போட்டு உடனே பெங்களூருக்கு வர சொல்லுங்க. அத நீயே உங்க அப்பா கிட்ட சொல்லு. இந்தாங்க. ஓ, எப்படிடா இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா. அருணா ஏன்பா இன்னும் அப்படியே விட்டுட்டு இருக்கீங்க? இப்ப உனக்கு டைம் சரியில்லைமா, அதான் பொறுப்பு இல்லாம இப்படி அவன் சுத்திட்டு இருக்கான். நானும் உங்க அம்மாவும் குலதெய்வம் கோயிலுக்கு வந்து அவனுக்காக சாமி கும்பிட்டு வந்தல. இனிமே பாரு, அவன் கண்டிப்பா மாறிடுவான். நீங்க அவனுக்கு டைம் சரியில்லைன்னு நினைச்சு அவனை அப்படியே விட்டுட்டு இருந்தீங்கன்னா அவன் இந்த ஜென்மத்துல மாற மாட்டான். சரிப்பா, வேற என்ன? ஒன்னும் இல்லடா, உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு, அதான் உங்க அம்மாட்ட சொல்லி கால் பண்ண சொன்னேன். சரி, உடம்ப நல்லா பாத்துக்கோங்கப்பா. சரிடா. சரி, நான் அப்புறம் ஃப்ரீ ஆயிட்டு கூப்பிடுறேன். ஓகே.